வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதோ ஆப்பர்லாட் தமிழ் சேனல். இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி திங்கக்கிழமை. இன்னைக்கு உங்களுடைய காய்கறி வாங்குற செலவை பாதியாக குறைச்சி அந்த காசை மிச்சம் பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 4 நிமிஷம் வீடியோவை கடைசி வரைக்குமே பாருங்கள். இன்னைக்கு காய்கறி மார்க்கெட்டில் காய்கறிகளோட விலை எப்படி இருக்குது, எந்தெந்த காய்கறிகள் வாங்கினா நம்மளுடைய செலவுகளை குறைக்கலாம், எந்தெந்த காய்கறிகள் வாங்கினா நம்மளுக்கு செலவு அதிகமாகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இஞ்சி 1 கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பூண்டு 1 கிலோ 165 ரூபா, சின்ன வெங்காயம் 1 கிலோ 75 ரூபா, பச்சை மிளகாய் 1 கிலோ 80 ரூபா, நாட்டு தக்காளி 1 கிலோ 25 ரூபா, பெரிய வெங்காயம் 1 கிலோ 35 ரூபா, உருளைக்கிழங்கு 1 கிலோ 40 ரூபா, கேரட் 1 கிலோ 95 ரூபா, பீன்ஸ் 1 கிலோ 95 ரூபா, பீட்ரூட் 1 கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ப்ரொக்கோலி 1 கிலோ 155 ரூபா, ரெட் கோஸ் 1 கிலோ 135 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பட்டாணி 1 கிலோ 205 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. குடமிளகாய் மஞ்சள் 1 கிலோ 175 ரூபா, குடமிளகாய் சிவப்பு 1 கிலோ 165 ரூபா, குடமிளகாய் பச்சை 1 கிலோ 65 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வரி கத்திரிக்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பச்சை கத்திரிக்காய் 1 கிலோ 75 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. குஜாலா கத்திரிக்காய் 1 கிலோ 55 ரூபா, வெண்டைக்காய் 1 கிலோ 50 ரூபா, முட்டைக்கோஸ் 1 கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. காலிஃப்ளவர் பூ 1 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தேங்காய் 1 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வெள்ளரிக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சுரக்காய் 1 கிலோ 50 ரூபா, புடலங்காய் 1 கிலோ 55 ரூபா, பீக்கங்காய் 1 கிலோ 70 ரூபா, பாகக்காய் 1 கிலோ 55 ரூபா, கோவக்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அவரைக்காய் 1 கிலோ 75 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கொத்தவரங்காய் 1 கிலோ 55 ரூபா, காராமணி 1 கிலோ 45 ரூபா, சுண்டக்காய் 1 கிலோ 105 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நெல்லிக்காய் 1 கிலோ 85 ரூபா, வெள்ளை பூசணிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மஞ்சள் பூசணிக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சக்கரவள்ளி கிழங்கு 1 கிலோ 65 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நூகுல்காய் 1 கிலோ 75 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கருணைக்கிழங்கு 1 கிலோ 55 ரூபா, கேப்பக்கிழங்கு 1 கிலோ 65 ரூபா, மரவள்ளி கிழங்கு 1 கிலோ 35 ரூபா, காளான் ஒரு பாக்கெட் 55 ரூபா, பேபிகார்ன் 1 கிலோ 45 ரூபா, ஸ்வீட் கார்ன் 1 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாழைக்காய் 1 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாழைப்பூ 1 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாழைத்தண்டு 1 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பசலைக்கீரை ஒரு கட்டு 15 ரூபா, முருங்கைக்கீரை ஒரு கட்டு 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முளைக்கீரை ஒரு கட்டு 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தண்டுக்கீரை ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. புதினா ஒரு கட்டு 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கொத்தமல்லி ஒரு கட்டு 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கருவேப்பிலை 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முள்ளங்கி 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சவுச்சவ் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நிலக்கடலை 1 கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பச்சை மாங்காய் 1 கிலோ 95 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. சுண்டக்காய் வத்தல் 1 கிலோ 125 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சின்ன வெங்காயம் வடகம் 1 கிலோ 145 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. இந்த 60 வகையான காய்கறிகளை நீங்கள் வியாபாரத்துக்கும் கடைக்கும் வாங்க போகிறீங்கன்னா நேரடியாக ஏலம் வர்ற இடத்துக்கே வந்து லாரியிலிருந்து மூட்டையாகவும் பாக்ஸாகவும் வாங்கினீங்கன்னா ரொம்பவுமே லாபமான விலைக்கு வாங்க முடியுங்க. ஒரு மூட்டையில் 30 கிலோ வரைக்கும் இருக்கும். ஒரு பாக்ஸில் 4 அல்லது 5 கிலோ வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏலம் வர்ற இடத்துக்கு வந்து வாங்கினீங்கன்னா ரொம்பவுமே விலை குறைவுங்க. வீட்டுக்குன்னா 2-3 பேர் சேர்ந்து வாங்கி வீட்டில் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய செலவுகளை பாதி அன்னைக்கே குறைச்சிக்கிற முடியும். சீசனில் விளைக்கிறவா கிடைக்கிற காய்கறிகளை வாங்கி பயன்படுத்துங்க, அதுதான் நல்ல லாபம். இதே மாதிரி இன்னைக்கு விளைக்கிறவா கிடைக்கிற பூக்கள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் வீடியோவாக வெளிவருது. சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லியுமே காலையில் விளைக்கிறவான பொருட்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கி உங்களுடைய செலவுகளை குறைச்சிக்கோங்க. நாளைக்கு என்ன விலைன்னு பார்க்கலாம். நன்றி.